ஸ்ரீலங்கா காவல்துறையின் உள்ளக சர்ச்சைகள் அம்பலம் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல். கரகட்டாவுக்காக முன்னிலையான பெண் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட அதிரடி தகவல். பேராசிரியர் ரவீந்திரநாத்தை பிள்ளையானுக்கு யார் என்றே தெரியாதா? கம்மன்பில அடுத்த சர்ச்சை. பறிபோக உள்ள ரணிலின் தலைமை பதவி, டயானா வகுகம் திட்டம். கூட்டு எதிரணியின் வெற்றிக்காக பிரார்த்திக்கும் அரசாங்க அமைச்சர். பாதாள குழு ஊடாக எதிரணியினரை படுகொலை செய்ய அரசு திட்டம், கடும் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பாதாள உலக குழு ஊடாக சுட்டு படுகொலை செய்ய இந்த அரசு சதித்திட்டம் தீட்டியுள்ளதா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளதுக்கென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தற்போதைய அமைச்சர்களும் ஆளுந்தரப்பு எம்பிக்களும் தேர்தலுக்கு முன்னர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். அதனை கூறியே ஆட்சியையும் கைப்பற்றியுள்ளனர். எதிர்க்கட்சியினருக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கற்பிப்பதாகவும் கூறினர். ஆனால் இவர்கள் ஆட்சி அமைத்ததன் பின்னர் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அன்றாடம் இடம்பெற்று வரும் துப்பாக்கி சூடுகளால் மக்களின் உயிருக்கு எந்தளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். கடந்த ஒரு வருடத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றுள்ளதோடு 56 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் தனது அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக்கி உயிரிழந்துள்ளார். அதற்கு முன்னர் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னர் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் இந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் நாட்டில் ஏற்படவில்லை. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதான தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன ஆனது? எங்கு துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டாலும் அது பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என கூறிவிடுகின்றனர். உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களாக காணப்பட்டாலும் அதற்கான பொறுப்பு கூறலில் இருந்து அரசாங்கம் விலக்க முடியாது. எனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை விடுத்து இனிவரும் காலங்களை இவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசை வலியுறுத்துகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் யார் என்றே தெரியாது என அவரது சட்டத்தரணி உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். 90 நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தரணியான பெபுதுருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்பன்பில என்று சந்தித்துள்ளார். பிள்ளையானின் அடிப்படை மனித உரிமைகள் மீதான மனு விசாரணை நாளை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாட அவரை சந்திக்க வந்ததாக கம்மன்பில தெரிவித்துள்ளார். சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கம்மன்பில, பிள்ளையான் தற்பொழுது 7.5 மாதங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்படுவதன் காரணமாக நாளைய தினமே வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. பிள்ளையான் மீது இருக்கும் குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பேராசிரியர் ஒருவர் காணாமல் போயிருப்பது தொடர்பில் ஆகும். இந்த நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை நாம் பேச முடியாது. நாளை வழக்கு விசாரணை இருப்பதன் காரணமாக அவற்றை ஊடகங்களுக்கு முன்னால் வெளியிடுவது சட்டத்திற்கு முரணானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டின் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிள்ளையானை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர்களை இணைத்து அவர்களுக்கு தலைமை பதவிகளை வழங்குமாறு தான் ஒரு ஆலோசகராக தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசாவின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த டயானா கமகே வழக்கு தொடர்பில் நான் எதுவும் கதைக்க விரும்பவில்லை, அது பிரச்சினைக்கு உரியதாக. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அமைதியாக இருக்க விடுங்கள், அவர் தற்பொழுது ஒரு நோயாளி. ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர் யுவதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்து விடுங்கள். எதிர்க்கட்சிகள் என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் தான். எனினும் நாடாளுமன்றத்தில் தனிப்பட்டவர்களின் அழகு மற்றும் அவர்களின் உள்ளக பிரச்சினைகள் தான் அதிக அளவில் பேசப்படுகின்றது. இதற்காகவா நாடாளுமன்றத்திற்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதற்காக கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் பல குற்றவாளிகளின் சட்ட நடவடிக்கைகளில் முன்னிலையானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகம மடகஸ்கரில் கைது செய்யப்பட்ட போது அவரது சட்ட நடவடிக்கைகளிலும் குறித்த சந்தக நபரான வழக்கறிஞர் முன்னிலையானது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் எல்லை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் வழக்கிலும் அவர் ஆஜரானதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தக நபர் மற்றும் குற்றவாளிகளின் வழக்கிலும் ஆஜரானாரா என்பதை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன. கடவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தாமரா 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றார். கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்ய துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய வழக்கறிஞர்கள் அணிக்கும் 2 டைகளை வழங்கியதாகவும் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் பிற சட்டங்கள் அடங்கிய 2 புத்தகங்களை ரகசியமாக மறைக்க வழங்கியதற்காகவும் வழக்கறிஞரின் அடையாள அட்டை வழங்கியதற்காகவும் பல குற்றச்சாட்டுகளில் குறித்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை காவல்துறை திணைக்களத்தில் நெருப்பூத்த நெருப்பாக இருந்த உள்வீட்டு பிரச்சினை பொதுவெளிக்கு வந்து புலனாய்வுத்துறை வரை சென்றுள்ளது. தேசிய காவல்துறை தலைமையகத்தில் நிர்வாக பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை அதிபரான லலித் பதிநாயக்க மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடொன்றை வழங்கியுள்ளார். இந்த உள்வீட்டு பிரச்சினை தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல்களாக இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதி காவல்துறை அதிபர், காவல்துறை அதிபர் மற்றும் தென் மாகாண பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை அதிபர் கித்ஸ்ரீ ஜெயலக் தொடர்பில் தவறான களங்கம் ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் காவல்துறை திணைக்களத்தில் 2 பிரிவுகளாக பிரிந்து கடமையாற்றுவதாகவும் தெரிய வந்துள்ளது. உள்ளக தகவல்களின்படி லலித் பதிநாயக்க வெளியாருடன் சேர்ந்து உள்ளக தகவல்கள் மற்றும் டெண்டர் தகவல்கள் முதல் கொண்டு வெளியில் வழங்கியுள்ளார். அதற்கான 12 தொலைபேசி உரையாடல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. என் பிரதி காவல்துறை அதிபரான லலித் பதிநாயக்க இவ்வாறு செயல்பட்டார். இலங்கை காவல்துறை திணைக்களத்தில் லலித் பதிநாயக்க சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஆவார். காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கும் மேல் சேவை மூப்பை கொண்டவர். தற்பொழுது இவர் காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பானவராக கடமையாற்றுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கூட்டு எதிரணியினரின் நுகேகுடை கூட்டம் வெற்றியளிக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என காணி விவசாய கமநல சேவைகள் அமைச்சர் கே.டி. லால்காந்த சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் பொதுமக்களுக்கு பயனற்ற ஒன்றாக அது உள்ளது எனவும் அவர் விமர்சித்துள்ளார்.